This sermon, Demonology Part 2, Religious Realm, was delivered on Tuesday afternoon, June 9th, 1953 at Roberts Park Amphitheater, Connersville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டை தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்ஹாம் அவர்களால் 1953ஆம் வருடம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் பிற்பகலில் அமெரிக்கா, இந்தியானா, கார்ன்ஸ்வில்லில் உள்ள ராபர்ட்ஸ் பார்க் வெளியரங்கத்தில் டிமெனாலஜி, பேய் சாஸ்திரம் 2ஆம் பகுதி, மார்க்க ரீதியான ஆதிக்கம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். And the Lord come down in His mercy and show. And the Lord come down in His mercy and showed me. Here's where it was. It has to be scriptural first. கர்த்தர் அவருடைய இரக்கத்தினால் இறங்கி வந்து எனக்கு அதை காட்டினார். இங்கேதான் அது இருக்கிறது. அது முதலாவதாக வேத வார்த்தைகளின்படியாய் இருக்க வேண்டும். He said, take up your Bible. And I picked up my Bible, and I guess I held that Bible for 10 minutes without any more word coming. அவர் என்னிடத்தில் உன்னுடைய வேதத்தை கரத்தில் எடு என்றார். 10 நிமிடங்களுக்கு நான் அந்த வேதாகமத்தை அப்படியே பிரித்திருந்தேன். அதற்கு மேல் ஒரு வார்த்தையும் வரவில்லை. I waited just a few moments. I heard him say again, turn to Hebrews 6 and start reading. நான் ஒரு சில நிமிடங்கள் காத்திருந்தேன். அவர் மீண்டுமா எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி வாசிக்க துவங்கு என்றார். And I did. And it would come down there where it said the rain cometh off upon the earth to water it and prepare it, dress it, for which is but the thorns and thistles, which is nigh unto rejection, whose end is to be burned. And I caught it right there. நான் வாசிக்கலானேன். தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர்களுக்கு ஏற்ற பயிர்களை முளைப்பிக்கும் என்றிருந்தது. முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கின்ற நிலமோ சபிக்கப்படுவதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு என்று கூறுவது மட்டுமாய் வாசித்தேன். நான் சரியாக அந்த இடத்தில் புரிந்து கொண்டேன். I thought, there it is. Thanks be to God. There it is. See? அங்கே அது இருக்கிறது. தேவனுக்கு நன்றி உரித்தாகுக. அங்கே அது இருக்கிறது என்று நான் எண்ணினேன். புரிகின்றதா? Jesus said a sower went forth sowing seeds, didn't he? இப்பொழுது விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று இயேசு கூறினார், இல்லையா? You're all Christians here. Everyone held up their hands anyhow. Pentecostal, born again Christians. இங்கே இருக்கின்ற நீங்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் எப்படி இருந்தாலும் பெந்தேகோஸ்துக்கள், மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் கை உயர்த்தினீர்கள். சரி. And he said a sower went forth sowing seeds. And while he slept, his death between seeds. And while he slept, an enemy come and sowed tares in that field. அவர் சொன்னார், விதைக்கிறவர் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், அவன் நித்திரை பண்ணுகையில் என்றார். அதாவது அவனுடைய இளைப்பாறுதல் மரணம் இடையே, புரிகின்றதா? அவன் நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து வயலில் களைகளை விதைத்தான் என்றார். What is tares? Weeds, briars and things. களைகள் என்றால் என்ன? புல் பூண்டுகள், முட்கள் முதலான காரியங்கள். Now, and when the husbandman, the preacher, saw these tares growing, so let me go pull them up. He said, no, you pull up the wheat also. Let them both grow together. போதகர்கள் இந்த களைகள் வளர்கின்றதை கண்டபோது நாங்கள் போய் அதை பிடுங்கி எடுப்போம் என்றார்கள். அதற்கு வீட்டெஜமான், வேண்டாம், நீங்கள் கோதுமையும் கூட பிடுங்கி விடுவீர்கள், அவைகள் இரண்டையும் சேர்ந்து வளர விடுங்கள் என்று கூறினார். There's a wheat field out here. There's creepers, nettle balls, stinkweed, everything else in it. Is that right? But now in there's wheat. இங்கே ஒரு கோதுமை வயல் இருக்கிறது. அதில் பலவித கொடிகளும் முட்செடிகள், குறுக்குகள் இருக்கிறது. அது சரிதானே? ஆனால் இப்பொழுது உள்ளே அங்கே அதற்குள்ளாக கோதுமை இருக்கிறது. Now the rain comes off upon the earth to water it. இப்பொழுது மழை அடிக்கடி பூமியில் பெய்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறது. Now what's the rain for? Not to water the nettle ball. இப்பொழுது மழை எதற்காக பெய்கிறது? முள்ளுக்கும் குறுக்குக்கும் தண்ணீர் பாய்ச்ச அல்ல. Now watch and pay close attention. Not to water the creeper.
இப்பொழுது வெடிப்பாயிருந்து உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். கொடிகளுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக அல்ல. The rain sent for the wheat. But the nettle ball and the wheat is just as thirsty as the wheat is. And the same rain that falls on the wheat falls on the weed. மழையானது கோதுமைக்காகவே அனுப்பப்பட்டது. ஆனால் புல் பூண்டும் முள்ளும் குறுக்கும் கூட கோதுமையை போன்று அவ்வளவு தாகமாயிருக்கிறது. கோதுமை மேல் விழுகின்ற அதே மழைதான் களைகளின் மேலும் விழுகிறது. And the little old wheat will stand right straight up like that and happy and rejoicing just as much as the little wheat will stand up and stand itself up. அந்த சிறிய பழைய களையானது இந்தவிடமாக நேராக நிமிர்ந்து நின்று சந்தோஷித்து களி கூர்ந்து கொண்டு அந்த கோதுமையானது செய்யும் அளவுக்கு ஏற்றால் போல் நிமிர்ந்து நிற்கும். But by their fruits you shall know them. There you are. ஆனால் அவர்களுடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள். அங்கேதான் காரியம். See? Now the same Holy Spirit can bless a hypocrite. புரிகின்றதா? இப்பொழுது அதே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மாய்மாலக்காரனையும் ஆசீர்வதிக்கலாம். That knocks some of you Armenians out, but that's the truth. That's the truth. அது அர்மீனியர்களாகிய உங்களில் சிலரை அடித்திருக்கும். ஆனால் அது சத்தியமாயிருக்கிறது. அதுதான் உண்மை. Been taught holiness, which I believe in holiness too. பரிசுத்தமாகுதல் போதிக்கப்பட்டிருக்கிறது. அதை நானும் கூட விசுவாசிக்கிறேன். But the same Spirit, the rain falls on the just and the unjust. But by their fruits you shall know. ஆனால் அதே ஆவியானது மழையானது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பொழிகிறது. ஆனால் அவர்களுடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள். And if I look out here and go to get wheat, I get wheat. But the weeds is all bound up and they live on the same rain that fell for the wheat. நான் இங்கே தேடி பார்த்து போய் கோதுமையை இங்கே கொண்டு வருவேனே, ஆனால் அதனோடு களைகள் சேர்ந்து சுற்றி கொண்டிருக்கிறது. கோதுமையின் மேல் விழுந்த அதே மழையினால் அவைகளும் ஜீவிக்கின்றன. And the rain was not sent for the weeds, it was sent for the wheat. மழையானது களைகளுக்காக அனுப்பப்படவில்லை, கோதுமைக்காகவே அனுப்பப்பட்டது. But the rain being in the field, the weeds being in the wheat field got just as much benefit out of the rain as the rest of it did, and the same rain that made the wheat live made the wheat live. மழையானது வயலின் மேல் விடுகின்றபடியினாலும் களைகள் அந்த கோதுமை வயலில் இருப்பதினாலும் மற்றவைகள் எவ்வளவு லாபத்தை அதனால் பெற்றுக் கொள்ளுகின்றதோ அதை களைகளும் பெற்றுக் கொள்ளுகின்றன. கோதுமையை ஜீவனோடு வைக்கின்ற அந்த மழையே களைகளையும் ஜீவனோடு வைக்கின்றது. All things in the natural, types of spiritualists we're teaching. இயற்கையில் காணப்படுகின்ற எல்லா காரியங்களும் நாம் போதிப்பது போன்று ஆவிக்குரியவைகளுக்கு அது பாவனையாயிருக்கிறது. There it is. Demonology, demons impersonating Christianity yet with the blessing. அதோ அது இருக்கிறது. பேய் சாஸ்திரம், பேய்கள் கிறிஸ்தவத்தை பாவனை செய்கிறது, இருப்பினும் ஆசீர்வாதத்தோடு செய்கிறது. That's not skim milk, brethren, if you can take it. See? It's truth. சகோதரரே, உங்களால் எடுத்துக்கொள்ள முடிந்தால் அது ஒன்றும் வெண்ணெய் எடுக்கப்பட்ட பால் அல்ல. புரிகின்றதா? புரிகின்றதா? அது சத்தியமாயிருக்கிறது. So I'm not saved today because I can shout. எனவே சத்தமிட முடிந்த காரணத்தினால் நான் இன்றைக்கு ரட்சிக்கப்படவில்லை. I'm saved not because I feel like I'm saved. I'm saved because I met God's conditions of this Bible. நான் ரட்சிக்கப்பட்டது போன்று உணர்கின்ற காரணத்தால் நான் ரட்சிக்கப்படவில்லை. இந்த வேதாகமத்தில் உள்ள நிபந்தனைகளை நான் நிறைவேற்றின காரணத்தினால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். Jesus said, "He that heareth my words and believeth on him that sent me has everlasting life and shall not come into condemnation but is passed from death to life." I believe that. That's right. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று இயேசு கூறினார். நான் அதை விசுவாசிக்கிறேன். அது உண்மையே. And on them conditions, I am saved because God said so. அந்த நிபந்தனைகளின்படியாய் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஏனென்றால் தேவன் அவ்விதமாய் கூறியிருக்கிறார். If he told me you're saved because somebody said a Russian mighty wind hit me in the face, that's wonderful. But I want to know where that Russian mighty wind come from, or it hit me in the face. யாரோ ஒருவர் ஒரு அடிக்கின்ற முழக்கமான பலத்த காற்று என்னுடைய முகத்தில் அடித்ததன் காரணமாக நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று கூறியிருந்தால் அது அற்புதமானது. ஆனால் அது வந்து முகத்தில் அடிப்பதற்கு முன்பாக
அந்த அடிக்கின்ற முழக்கமான பலத்த காற்று எங்கிருந்து வந்தது என்று நான் அறிய விரும்புகிறேன். பாருங்கள். Now, what kind of a life are you going to live after that Russian mighty winds hit you? See? இப்பொழுது பலத்த அடிக்கின்ற காற்று உங்கள் மேல் அடித்த பின்னர் நீங்கள் எந்த விதமான ஜீவியம் செய்ய போகிறீர்கள்? புரிகின்றதா? See, it's by your fruits you're known. பாருங்கள், உங்களுடைய கனிகளால் நீங்கள் அறியப்படுவீர்கள். So demons can work right amongst Christians. எனவே பிசாசுகளால் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே கிரியை செய்ய முடியும். You believe that? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? Look at Paul. Paul said, now here's where the latter day reign. If there's any of you here, forgive me if I'm saying anything against you. I wouldn't say no more against you than I would the Assemblies or any of the Baptists or anybody else. It's truth is what's truth. அவளை நோக்கி பாருங்கள், இங்கேதான் பின்மாறி மழைக்காரர்கள். உங்களில் யாராவது இங்கு இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு எதிராக நான் எதையாகிலும் கூறினால் என்னை மன்னியுங்கள். அசெம்பிளிஸ், பாப்டிஸ்ட் அல்லது மற்ற யாரையும் குறை கூறுவதற்கும் அதிகமாக நான் உங்களுக்கு எதிராக கூற மாட்டேன். சத்தியம் என்னவோ அது சத்தியமாகவே இருக்கிறது. Where you got off was this. You're making profits out of them man and things that's not profit. நீங்கள் எங்கே தவறிவிட்டீர்கள் என்றால் அந்த மனிதர்கள் காரியங்கள் முதலானவைகளிலிருந்து நீங்கள் தீர்க்கதரிசிகளை உண்டு பண்ணுகிறீர்கள். அதுதான் அவர்கள் தீர்க்கதரிசிகள் அல்ல. Prophets are not laid on the hands and sent out. Prophets are born. See? தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் ஒன்றும் கரம் வைத்து நியமித்து அனுப்பப்படுபவர்கள் அல்ல. தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசியாகவே பிறக்கின்றார்கள். புரிகின்றதா? In the Bible there's a gift of prophecy. There's where your mistake was, between the gift of prophecy and a prophet. வேதாகமத்தில் தீர்க்கதரிசனம் வரம் இருக்கிறது. தீர்க்கதரிசன வரத்திற்கும் தீர்க்கதரிசிக்கும் இடையேதான் உங்களுடைய தவறு இருக்கிறது. The gift God in sundry times and divers manners spoke to the fathers through the prophets in this last days through his son Christ Jesus. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகைவகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம்பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் திருவிழம்பற்றினார். The body of Christ has 9 spiritual gifts operating in it. கிறிஸ்துவின் சரீரத்துக்கு 9 விதமான வரங்கள் உண்டு. அவைகள் அதற்குள் கிரியை செய்கிறது. And it might be on this woman tonight, prophecy. May never be the rest of her life. அது ஒரு கால் இன்றிரவு இந்த ஸ்திரீயின் மேல் இருந்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவளுடைய எஞ்சியுள்ள ஜீவிய காலமெல்லாம் இல்லாதிருக்கலாம். It may be on this woman the next time. It may be on this man the next time. Maybe on that one back there the next time. ஒரு கால் இந்த முறை அந்த ஸ்திரீயின் மேல் இருக்கலாம். அடுத்த முறை இந்த மனிதனின் மேல் இருக்கலாம். ஒரு கால் பின்னால் இருக்கின்ற அந்த மனிதனின் மேல் அடுத்த முறை இருக்கலாம். That doesn't make her a prophet. Doesn't make no one a prophet. It's the gift of prophecy in you. அதனால் அது அவளை ஒரு தீர்க்கதரிசியாக ஆக்காது. அது எந்த ஒருவரையும் ஒரு தீர்க்கதரிசி ஆக்காது. அது உனக்குள்ளாக இருக்கும் ஒரு தீர்க்கதரிசன வரமாய் இருக்கிறது. And before that man or that prophecy can be given to the church, it has to be judged before 2 or 3 spiritual judges. Is that right? அந்த மனிதன் அல்லது அந்த தீர்க்கதரிசனமானது சபைக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்னர் ஆவிக்குரிய 2 அல்லது 3 நியாயாதிபதிகளால் அது சரியானதா என்று சோதித்து அறியப்பட வேண்டும். அது சரிதானே? Now Paul said you all may prophesy one by one. பவுல் கூறியுள்ளபடி நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருவராய் தீர்க்கதரிசனம் உரைக்கலாம். If something be revealed to this one, let that and hold his peace. Well, that will make the whole bunch prophets then, according to the teaching of today. இன்னொருவனுக்கு ஏதாவது காரியம் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். இந்த நாளின் உபதேசத்தின்படியாய் அதை பார்க்கும் போது அது முழு கூட்டத்தையும் தீர்க்கதரிசிகளாய் ஆக்கும். No, Pentecostal church, we've got things all scrupled up. And that's the reason God can't come in until we get the things straightened out and on the Bible. That's right. இல்லை, பெந்தெகோஸ்து சபையே, காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் தாமே குழப்பி வைத்திருக்கிறோம். நாம் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வேதத்தின்படியாய் சரிபடுத்தி வைக்குமட்டாய் தேவனால் உள்ளே வர முடியாது. சரியா? You got to get the right path. How you go to build a house without looking at the blueprint? See? You got to start right. நீங்கள் சரியான பாதையை எடுக்க வேண்டும். வரைபடத்தின் ஊடாக காரியங்களை நன்றாக கவனித்து பார்க்காமல் நீங்கள் எப்படி ஒரு வீட்டை கட்ட போகிறீர்கள்? புரிகின்றதா? நீங்கள் சரியாக துவங்க வேண்டும். Now in there, a prophet, you never seen anybody stand before Isaiah, Moses. இப்பொழுது அங்கே பார்க்கும்போது ஏசாயா, மோசே என்ற தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நின்றதை நீங்கள் கண்டிருக்க முடியாது. One did stand, Korah, one day and try to dispute with him, and God said, separate yourself, go to open up your earth. ஒருவன் எதிர்த்து நின்றான்.
ஒரு நாள் கோரா மோசேயோடு தர்க்கம் செய்ய முயற்சித்தான். தேவன் மோசேயிடத்தில், உன்னை விலக்கிக்கொள், நான் பூமியை பிளக்கப் போகிறேன் என்றார். A prophet is born. Gifts and callings out repentance. That's the foreordination of God from the baby up. ஒரு தீர்க்கதரிசி பிறக்கிறான். வரங்களும் அழைப்பும் மனம் திரும்புதல் இல்லாமலேயே உள்ளவைகள். அது குழந்தையிலிருந்தே தேவனுடைய முன்குறிக்கப்பட்டதாக இருக்கிறது. Everything was perfectly right along. Exactly what he said was the truth and vindicated and brought out. It's the word of God comes to the prophet. But a gift of prophecy is in the church. எல்லா காரியங்களும் தொடர்ந்து பரிபூர்ணமாய் அவர் சத்தியம் என்று கூறினபடியாய் சரியாய் அப்படியே இருந்து ரூபகாரப்படுத்தப்பட்டு வெளிக்கொண்டு வரப்பட்டது. அது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. தீர்க்கதரிசனத்திற்கு வரும். ஆனால் ஒரு தீர்க்கதரிசன வரமோ சபைக்கு உள்ளாக இருக்கிறது. Now you said, well, the prophets were the Old Testament. Oh no, the New Testament had prophets. Agabus was a New Testament prophet. தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் தான் என்று நீங்கள் இப்பொழுது கூறலாம். ஓ இல்லை, புதிய ஏற்பாடும் தீர்க்கதரிசிகளை கொண்டதாய் இருக்கிறது. அகபு ஒரு புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசி ஆவான். Look at the spirit of prophecy falling down there and telling Paul about. பாருங்கள், தீர்க்கதரிசன ஆவி அங்கே ஊற்றப்பட்டு அதை குறித்து பவுலுக்கு கூறுகின்றதை பாருங்கள். And here come Agabus down from Jerusalem and found Paul and tied his girdle around him and turned over and said, "Thus saith the Lord. The man that wore this will be bound and chains when he gets to Jerusalem." இதோ அகபு எருசலேமிலிருந்து வந்து பவுலை கண்டு அவனுடைய அறையிலே கச்சையை கட்டி அப்படியே திரும்பி, கர்த்தர் உரைக்கிறதாவது, இந்த கச்சையை அணிந்திருக்கிறவனை கட்டுகளோடு எருசலேமுக்கு கொண்டு செல்வார்கள் என்றான். Agabus, who stood up and foretold what would take place, he was a prophet, not a man with the gift of prophecy. எழும்பினின்று என்ன சம்பவிக்கும் என்று முன்னறிவித்த அகபு அவன் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி வரத்தை உடைய ஒரு மனிதன் அல்ல. And the gift of healing and all those gifts, my Pentecostal friends, you got it mixed up. சுகமளிக்கும் வரமும் மற்றெல்லா வரங்களும் என்னுடைய பெந்தேகோஸ்தே நண்பனே, நீங்கள் அதை எல்லாம் குழப்பி விட்டீர்கள். The gifts are in the church, subject to any persons in the church, anybody that's baptized into the body. By one Spirit we're all baptized into. இந்த வரங்கள் எல்லாம் சபையில் இருக்கிறது. சபையில் இருக்கும் எந்த நபருக்கும் சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட எவருக்கும் இருக்கிறது. ஒரே சரீரத்திற்குள்ளாக நாம் எல்லாரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். The Bible said, well, I got the gift of healing. Well, the Bible said, confess your fault one to another and pray one for the other. Every person pray one for the other. சரி, என்னிடத்தில் சுகமளிக்கும் வரம் இருக்கிறது என்று நீங்கள் கூறலாம். வேதம் கூறுகிறது, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று. ஒவ்வொரு நபரும் ஒருவர் மற்றொருவருக்காக ஜெபியுங்கள். We're not a divided group, we're a collective gathered group. See? நாம் ஒரு பிரிந்திருக்கும் கூட்டம் அல்ல, நாம் ஒன்று திரண்ட கூட்டி சேர்க்கப்பட்ட கூட்டம். புரிகின்றதா? Now, and there's how demons sometimes work. சில சமயங்களில் அங்கே பிசாசுகள் அப்படிதான் கிரியை செய்கின்றன. Now watch what Paul said. If one speaks with tongues and the other interprets, and whatever he said, let it be judged for the church can receive it. இப்பொழுது பவுல் என்ன கூறியிருக்கிறார் என்பதை கவனியுங்கள். ஒருவன் அந்நிய பாஷையில் பேசுகிறான், இன்னொருவன் வியாக்கியானிக்கிறான். அவன் என்ன கூறினாலும் சபையானது அதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் நிதானித்து அறியப்பட வேண்டும். Now it won't be a quoting of scripture or something other like that. God don't repeat himself. But it'll be a warning to the church. அது வெறுமனே வேத வார்த்தைகளை திருப்பி கூறுவதல்ல, அல்லது அது போன்று ஏதோ காரியமும் அல்ல. தேவன் கூறினதையே திருப்பி கூறுபவர் அல்ல, ஆனால் அது சபைக்கு ஒரு எச்சரிப்பாய் இருக்கும். Then if good judges says, let's receive that. All right, it was of the Lord. நல்ல நியாயாதிபதிகள் நாம் அதை ஏற்றுக்கொள்வோம், அது கர்த்தரால் ஆனது என்று கூறினால், Second one says, let's receive it. இரண்டாவதும் நாம் அதை ஏற்றுக்கொள்வோம் என்று கூறினால், The mouth of 2 or 3 witnesses, let every word be established. 2-3 சாட்சிகளால் காரியங்கள் நிலைவரப்படும். Then the church receive it and go make ready for it. அதற்கு பின்னர் சபை அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக போய் ஆயத்தப்படுத்தும். If that doesn't come to pass, what that said, then you got an evil spirit among you. That's right. அந்த விடமாய் கூறின காரியம் நிறைவேறுதலுக்குள் வரவில்லை என்றால், அப்பொழுது உங்கள் மத்தியில் ஒரு பொல்லாத ஆவி இருக்கிறது என்பதாகும். அது சரி. If it does come to pass, then thank God. The Spirit of God's among you.
See? அப்படியே அது நிறைவேறுமானால் அப்பொழுது தேவனுடைய ஆவி உங்கள் மத்தியில் இருக்கிறது என்பதற்காக தேவனுக்கு நன்றி கூறுங்கள். புரிகின்றதா? Now that's where you have to watch and be careful. இப்பொழுது நீங்கள் அங்கேதான் நன்றாய் கவனித்து ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். So don't try to press. I couldn't make myself have brown eyes when I got blue. See? I have to be satisfied with blue eyes. எனவே பலவந்தம் செய்ய முயற்சிக்க வேண்டாம். எனக்கு நீல கண்கள் இருக்கும்போது என்னால் பழுப்பு நிற கண்களை உடையவனாய் என்னை ஆக்கிக் கொள்ள முடியாது. பாருங்கள், நீல நிற கண்களோடு நான் திருப்தி அடைய வேண்டும். Now there's where demons work in the realm of spiritual people. ஆவிக்குரிய ஜனங்களின் ஆதிக்கத்தில் அங்கேதான் பிசாசுகள் கிரியை செய்வான். Now we got a deep something coming here, and I hope it's not too deep. இதோ ஆழமான ஏதோ இங்கே நமக்கு வருகிறது. அதிக ஆழம் அல்ல என நம்புகிறோம். Now over in 1 Samuel 28, I want to read some scripture here right at this time. I want you to listen closely. இங்கே 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தில் நான் சில வேத வாக்கியங்களை வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என விரும்புகிறேன். And I want to bring demons, show you how they work right in the church and how Satan has a counterfeit for every real there is. நான் பேய் பிசாசுகளை கொண்டு வந்து அவைகள் சபைக்குள்ளாக எப்படி கிரியை செய்கிறது என்பதையும் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மையான காரியத்திற்கும் பிசாசு எவ்வாறு ஒரு போலியானதை உடையவனாய் இருக்கிறான் என்பதையும் இப்பொழுது நான் காட்ட விரும்புகிறேன். Now you can see according to the Bible that demons come among Christians and they impersonate. வேதாகமத்தின் பிரகாரமாக பிசாசுகள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் வருகின்றது, அவைகள் பாவனை செய்கின்றது என்பதை இப்பொழுது நீங்கள் காணலாம். And many times we have declared people to be Christians when they said, I believe in Jesus Christ. Why, the devils believe the same thing and tremble. That's no sign you're saved. நான் கிறிஸ்துவில் விசுவாசமாய் இருக்கிறேன் என்று ஜனங்கள் கூறும் பொழுது அநேக சமயங்களில் நாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அறிவித்திருக்கிறோம். ஏன்? பிசாசுகளும் அதே காரியத்தை விசுவாசித்து நடுங்குகின்றன. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதற்கு அது அடையாளம் அல்ல. One of these nights I want to get on the election and then you'll see what salvation means. See? இந்த இரவுகளில் ஒன்றில் நான் தெரிந்து கொள்ளுதலை பற்றி பேச விரும்புகிறேன். அதற்கு பிறகு ரட்சிப்பு என்றால் என்னவென்பதை அறிந்து கொள்வீர்கள். புரிகின்றதா? There's nothing you had to do with it in the first place or the last place, or nothing you can do about it. God saves the man unconditionally. நீங்கள் ரட்சிப்பு என்பதனோடு செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. முதலாவதாகவோ அல்லது கடைசியாகவோ அல்லது எந்த ஒரு காரியமோ நீங்கள் அதனோடு செய்ய வேண்டியதில்லை. நிபந்தனையின்றி தேவன் ஒரு மனிதனை ரட்சிக்கிறார். Oh, that sunk deep, didn't it? அது ஆழத்தில் மூழ்கி விட்டது இல்லையாப்பா? I just might as well get that out of your system while we're at it. All right. நாம் இப்பொழுது அதை தியானிக்கையில் நீங்கள் அதை உங்களுடைய ஒழுங்கில் இருந்தே எடுத்து விடலாம் போல் இருக்கிறது. Abraham was the beginning of our faith. Is that right? ஆபிரகாம் நம்முடைய விசுவாசத்தின் துவக்கமாய் இருந்தான். சரிதானே? Oh, Abraham had the promise. ஓ, ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை உடையவனாய் இருந்தான். And God called Abraham because he was a great man, I guess. No, sir. No, sir. ஆபிரகாம் ஒரு மகத்தான மனிதன் என்ற காரணத்தினால் தேவன் அவனை அழைத்தாரா என நான் யூகிக்கிறேன். இல்லை ஐயா. He come down out of Babylon in the land of Chaldea in the city of Ur, and God called him and made his covenant with him unconditionally. அவன் பாபிலோனில் இருந்து வந்தான். கல்தேயருடைய நாட்டில் உள்ள ஊர் என்னும் பட்டணத்தில் இருந்து தேவன் அவனை அழைத்து அவருடைய உடன்படிக்கையை நிபந்தனையின்றி அவனோடு செய்தார். I'm going to save you, and not only you, Abraham, but your seed unconditionally. நான் உன்னை ரட்சிக்க போகிறேன், உன்னை மாத்திரமல்ல ஆபிரகாமே, உன்னுடைய வித்தையும் நிபந்தனையின்றி ரட்சிக்க போகிறேன். God made a covenant with man, and man breaks his covenant every time. தேவன் ஒரு உடன்படிக்கையை மனிதனோடு செய்தார். ஒவ்வொரு முறையும் மனிதன் அவனுடைய உடன்படிக்கையை உடைத்து போடுகிறான். Man never did keep his covenant with God. மனிதன் தேவனோடுள்ள அவனுடைய உடன்படிக்கையை ஒருபோதும் கை கொண்டதில்லை. The law was never kept. They couldn't keep the law. நியாயப்பிரமாணம் கை கொள்ளப்படவே இல்லை. அவர்களால் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாமற் போயிற்று. Christ was come and broke the law himself. Because grace had already provided a Savior. Moses provided a way of escape
And then the escape, brother, and then the people after that, they still wanted something to do. கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தை அவர்தாமே உடைத்தார். ஏனென்றால் கிருபையானது ஏற்கனவே ஒரு இரட்சகரை அளித்திருக்கிறது. மோசே தப்பிக்கொள்ள ஒரு போக்கை அளித்தான். அதற்கு பின்னரும் ஜனங்கள் ஏதாவது காரியத்தை இன்னமும் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றனர். Man's always trying to do something to save himself when you can't do it. It's his nature. ஏதாவது காரியத்தை செய்து தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது என்று அறிந்தோம். மனிதன் ஏதாவது காரியத்தை செய்ய முயற்சித்துக் கொண்டே இருக்கிறான். அது அவனுடைய இயல்பாக இருக்கிறது. As soon as he found out he was naked in the Garden of Eden, he made some fig leaf aprons. Is that right? But he found out they wouldn't work. தான் நிர்வாணி என்று அவன் அறிந்த மாத்திரத்தில் ஏதேன் தோட்டத்தில் அவன் அத்தி இலைகளால் அரைக்கச்சைகளை உண்டு பண்ணி கொண்டார்கள். அது சரிதானே, ஆனால் அது கிரியை செய்யாது என்று அவன் கண்டறிந்தான். Nothing a man can do can save yourself. God saves you unconditionally. All down through the age, and then when you're saved, you're saved. ஒரு மனிதன் தானாக செய்யக்கூடிய எந்த காரியத்தினாலும் தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது. காலங்களின் ஊடாக தேவன் உங்களை நிபந்தனையின்றி ரட்சிக்கிறார். அதற்கு பின்னர் நீங்கள் ரட்சிக்கப்படும் போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Look at Abraham. There that fellow went over, God gave him the land of Palestine and told him not to leave there. Any Jew that leaves Palestine was backslid. ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், அவன் அங்கே இருந்தான், கடந்து போனான். தேவன் அவனுக்கு பாலஸ்தீன தேசத்தை கொடுத்து அதை விட்டு வெளியே போக கூடாது என்று கூறியிருந்தார். பாலஸ்தீனாவை விட்டு வெளியேறுகிற எந்த யூதனும் பின்வாங்கி போனவனாவான். God told him to stay there. அங்கேயே தரித்திருக்கும்படி தேவன் அவனிடத்தில் கூறியிருந்தார். If God tells you to do something and you don't do it, then you're backslid. Is that right? தேவன் ஏதோ காரியத்தை செய்யும்படியாய் உன்னிடத்தில் கூறி நீங்கள் அதை செய்யவில்லையானால் அப்பொழுது நீங்கள் பின்வாங்கி போனீர்கள். அது சரிதானே? All right, a drought come on to try Abraham's faith. சரி, ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதிக்கும்படியாக ஒரு வறட்சி வந்தது. And instead of Abraham staying there, no, he couldn't stay there. He run off and took Sarah and went about 300 miles. Wish I had time to get on that. Down to another land. அங்கே தங்கி இருப்பதற்கு பதிலாக ஆபிரகாம் அங்கே இருக்கவில்லை. அவனால் அங்கே இருக்க முடியவில்லை. அவன் சாராளை கூட்டிக் கொண்டு 300 மைல்களுக்கு அப்பால் ஓடி போனான். இதை குறித்து பேச நேரம் இருந்தால் நலமாயிருக்கும். இன்னொரு தேசத்திற்கே போனான். And when he got down there, and then he got this great king down there, Amalek. அவன் அங்கே சென்றபோது அப்பொழுது அந்த மகத்தான ராஜாவாகிய அபிமெலேக்கு அங்கே இருந்தான். He was a young fellow and he was looking for a sweetheart. So he found Abraham's wife Sarah and fell in love with her. அவன் ஒரு வாலிபமானவன். அவன் ஒரு மனைவியை தேடிக்கொண்டிருந்தான். ஆக அவன் ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை கண்டு அவள் மேல் காதல் கொண்டான். And Abraham said, now you tell him that you are my sister and I'm your brother. ஆபிரகாம் அவனிடத்தில் நீ என்னுடைய சகோதரி என்றும் நான் உன்னுடைய சகோதரன் என்றும் அவனிடத்தில் கூறு என்று கூறினான். So that pleased Amalek. So he said, all right, we'll just take her over to the castle and I guess the women fixed her up and he's going to marry the next. அது அபிமெலேக்குக்கு திருப்தியா இருந்தது. எனவே அவன் சரி, நாம் அவளை நேராக இங்கே மாளிகைக்கு கொண்டு வருவோம் என்றான். ஸ்திரீயானவள் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டாள் என யூகிக்கிறேன். அடுத்த நாள் அவன் அவளை திருமணம் செய்து கொள்ள போகிறான். Amalek was a good man, a righteous man. அபிமெலேக்கு ஒரு நல்ல மனிதன், ஒரு நீதியான மனிதன். And that night while he was asleep, the Lord appeared to him and said, you're as good as a dead man. அன்றிரவு அவன் நித்திரை செய்கையில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ ஒரு செத்த மனிதனுக்கு இணையாய் இருக்கிறாய். He said the woman that you got out there to marry is another man's wife. What? Another man's wife. நீ கொண்டு வந்திருக்கிற ஸ்திரீயானவள் இன்னொரு மனிதனுடைய மனைவியாய் இருக்கிறாள் என்றார். இப்பொழுது கவனியுங்கள், இன்னொரு மனிதனுடைய மனைவி. Why, he said, Lord, you know the integrity of my heart, a righteous, holy man. You know the integrity of my heart. That man told me that was his sister. And didn't she tell me herself that that was my brother? அதற்கு அவன், கர்த்தாவே, என்னுடைய இருதயத்தின் நேர்மையை நீர் அறிவீர். ஒரு நீதியான பரிசுத்தமான மனிதன், என்னுடைய இருதயத்தின் நேர்மையை நீர் அறிவீர். அந்த மனிதன் அவள் என்னுடைய சகோதரி என்று என்னிடம் கூறினான். அவள் என்னுடைய சகோதரன் என்று அவளை அதை என்னிடத்தில் கூறவில்லையா என்று கூறினான். He said, God said, I know the integrity of your heart, and that's the reason I kept you from sinning against me. But that's my prophet. Hallelujah. உன்னுடைய
இருதயத்தின் உத்தமத்தை நான் அறிவேன். அந்த காரணத்தினால் எனக்கு விரோதமாய் நீ பாவம் செய்யாதபடி உன்னை தடுத்தேன். ஆனால் அவன் என்னுடைய தீர்க்கதரிசி என்று கர்த்தர் கூறினார் என்று அவன் கூறினான். அல்லேலூயா. What was he? Backslid and a little lying shyster. Is that right? அவன் என்னவாயிருந்தான்? பின்வாங்கி போனான். ஒரு சிறிய பொய் பேசும் பயந்தாங்கொள்ளி. அது சரிதானே? Oh, no, they know little white lies. They're either black lies or they're not lies at all. ஓ இல்லை, அங்கே ஒன்றும் சிறிய வெள்ளை பொய் ஏதும் கிடையாது. ஒன்று அது கரும் பொய் அல்லது அது பொய்யே அல்லாமல் இருக்க வேண்டும். The man sitting out there telling a pine blank lie, saying that was his sister when it was his wife, beating around the bush and backslid. அந்த மனிதன் அங்கே உட்கார்ந்து கொண்டு அவள் என்னுடைய மனைவியா இருக்க அவளை அவனுடைய சகோதரி என்று ஒரு அப்பட்ட பொய்யை கூறினான். சுற்றி வளைத்து பேசுதல், பின்வாங்கி போனான். And here was a righteous man standing before God and said, Lord, you know my heart. இங்கே ஒரு நீதியான மனிதன் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு, கர்த்தாவே என்னுடைய இருதயத்தை நீர் அறிவீர் என்று கூறினார். But I'll not hear your prayer, Amalek, but take her back and let him pray for you. He's my prophet. I'll hear him. ஆனால் அபிமெலேக்கு, நான் உன்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டேன். ஆனால் அவளை திருப்பி கொண்டு போ, அவன் உனக்காக ஜெபம் செய்யட்டும். அவன் என்னுடைய தீர்க்கதரிசி, நான் அவனுக்கு செவி கொடுப்பேன் என்றார். A backslider, a liar, but that's my prophet. ஆம், பின்வாங்கி போன ஒருவன், பொய்யன், ஆனால் அவன் என்னுடைய தீர்க்கதரிசி. Is that truth? That's the Bible. அது உண்மையா? அது வேதாகமமாக இருக்கிறது. Don't go plumb too far over here on the Calvinistic side. Once in grace, always in grace, because you're getting disgrace. See? உடனே கால்வினிஸ்ட் கொள்கை பக்கமாக அதிக தூரம் சென்று விடாதேயுங்கள். ஒரு முறை கிருபைக்குள்ளானால் எப்பொழுதும் கிருபைக்குள்ளாகவே என்பது. ஏனென்றால் நீங்கள் அவமானத்துக்குள்ளாகி விடுவீர்கள். புரிகின்றதா? Just a moment. We'll get time this week to bring that up and show you how level it is. இப்பொழுது ஒரு நிமிடம். இந்த வாரத்தில் நாம் நேரம் எடுத்துக்கொண்டு அதை பற்றி பேசி அது எந்த அளவில் இருக்கிறது என்பதை உங்களுக்கு காட்டுகிறேன். But don't think it's because you've done something wrong that you're gone forever. அதனால் நீங்கள் ஏதோ தவறான காரியத்தை செய்து விட்டதால் நீங்கள் என்றென்றைக்குமா இழந்து விட்டீர்கள் என்று நினைக்க வேண்டாம். You're a child of God. You're born to the Spirit of God. You're sons and daughters of God. And the fruits will bear record of itself. There you are. நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை. நீங்கள் தேவனுடைய ஆவியினால் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறீர்கள். கனிகள் தங்களை குறித்தே சாட்சி பகரும். அங்கேதான் காரியம். Now here we are sitting in the land. Now I want to read here the 6th verse. இப்பொழுது நாம் இங்கே தேசத்திற்குள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது நான் இங்கே வாசிக்க விரும்புகிறேன். 6ஆம் வசனம். And when Saul inquired of the Lord answered him not, neither by dream or by the Urim nor by prophet. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரீமினாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. And then said Saul unto his servants, Seek me a woman with a familiar spirit, that I may go to her and inquire of her. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரனை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றார். I could lay something to the rod right here if it just... என்னால் இங்கே சற்று நேரம் இதன் பேரில் பேசக்கூடும். Seek me a woman with a familiar spirit. அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள். And his servant said unto him, Behold, there is the woman that has a familiar spirit in Indra. அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ என்னோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். And Saul disguised himself and put on raiment, other raiment. And he went to, and 2 men with him, and they came to the woman by night. அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்துக் கொண்டு அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயிடத்தில் போய் சேர்ந்தார்கள். And they said, I pray thee, bind unto me by thy familiar spirit, and bring me up whom I shall name unto thee. அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வரச் செய் என்றான். And the woman said unto him, Behold, thou knowest that Saul has cut off all those that have familiar spirits and wizards out of the land,
Therefore layest thou a snare for my life and cause me to die? அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனமாக்குறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே. என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள். And Saul answered and sware to her by the Lord, saying, As the Lord liveth, there shall be no punishment happen unto thee. அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். Then said the woman, Whom shall I bring up thee? And he said, Bring me up Samuel. அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன், சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். And when the woman saw Samuel, she cried with a loud voice. And the woman spake to Saul, saying, Why hast thou deceived me, for thou art Saul? அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சபலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர், நீர் தான் சவலாச்சிதே என்றார். And the king said unto her, Be not afraid, for what sawest thou? And the woman said unto Saul, I saw gods ascending out of the earth. ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமியிலிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். And he said unto her, What form was he of? அவருடைய ரூபம் என்ன என்று கேட்டான். And she said, An old man cometh up, and he is covered with a mantle. அதற்கு அவள், சால்வையை போர்த்துக் கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். And Samuel, as a prophet's mantle, of course it is. அது அந்த தீர்க்கதரிசியின் சால்வை நிச்சயமாக. Perceived that it was Samuel, and he stood with his face to the ground and bowed himself. அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கினான். And Samuel said unto Saul, Why hast thou disquieted me, and bring me up? சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். And Saul answered and said, I am sore distressed because of the Philistines make war against me, and God has departed from me, and answers me not, neither by prophet, neither by dream. அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தரனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. Therefore I called unto thee, that thou would make known unto me what I should do. ஆகையினால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன் என்றான். And then said Samuel, Wherefore dost thou ask me, seeing that the Lord has departed from thee, and is become thine enemy? அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும் பொழுது நீ என்னிடத்தில் கேட்பானேன். And the Lord has done unto him as he spake to me, for the Lord has rent his kingdom out of the hand, and has given it unto even David. கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையில் இருந்து பறித்து அதை உன் தோழராகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். Now, many of you are familiar with this. Now we want to go right in, and God help us now for a few moments to get into this. இப்பொழுது உங்களில் அநேகருக்கு இது மிகவும் நன்றாக அறிந்த ஒரு பகுதி. நாம் நேராக இக்காரியத்திற்குள் போக விரும்புகிறோம். ஒரு சில நிமிஷங்கள் இதற்குள்ளாக போக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Now watch. There was a man, Saul, who was once considered a prophet, for he prophesied with the prophet. இப்பொழுது கவனியுங்கள், அங்கே சவுல் என்ற ஒரு மனிதன் இருந்தான். ஒரு சமயத்தில் அவன் ஒரு தீர்க்கதரிசியாக கருதப்பட்டான். ஏனென்றால் அவன் தீர்க்கதரிசிகளோடு தீர்க்கதரிசனம் உரைத்தான். Is that right, teachers? போதகர்களே, இது சரிதானா? Now here the man was backslidden. Is that right? இங்கே இந்த மனிதன் பின்வாங்கி போனான். அது சரிதானே? But remember where Samuel said he would be with him at the next day. Prematurely gone, see. All right. ஆனால் நினைவிருக்கட்டும், சாமுவேல் சவுலிடத்தில், நாளை தினம் நீ என்னோடு கூட இங்கு இருப்பாய் என்று கூறினான். காலம் ஒரு முன்னரே போய்விட்டான். பாருங்கள், சரியா? You won't mind God will take you off the earth. நீங்கள் தேவனில் அக்கறை காட்டவில்லை என்றால் தேவன் உங்களை பூமியிலிருந்து எடுத்து விடுவார். Look in the Corinthian letter there, how